நூக்காம்பாடியில் திமுக சார்பில் தமிழக முதலமைச்சர் மு.க. ஸ்டாலினின் 72வது பிறந்தநாள் விழாவையொட்டி மாபெரும் பொதுக்கூட்ட நிகழ்ச்சி நடைபெற்றது. திருவண்ணாமலை மாவட்டம் துரிஞ்சாபுரம் ஒன்றியம் நூக்காம்பாடி அண்ணா திடலில் திமுக சார்பில் தமிழக முதலமைச்சர் மு.க. ஸ்டாலினின் 72வது பிறந்தநாளையொட்டி மாபெரும் பொதுக்கூட்ட நிகழ்ச்சி நடைபெற்றது. இந்த நிகழ்ச்சி கிழக்கு ஒன்றிய செயலாளர் வி.பி. அண்ணாமலை தலைமையில் நடைபெற்றது. சிறப்பு அழைப்பாளர்களாக தலைமை கழக பேச்சாளர் வி.பி. ராஜன், வயலூர் கிருஷ்ணமூர்த்தி, பாராளுமன்ற உறுப்பினர் சி.என். அண்ணாதுரை ஆகியோர் கலந்து கொண்டு சிறப்புரையாற்றினார்கள். அப்போது பேசிய பாராளுமன்ற உறுப்பினர் சி.என். அண்ணாதுரை, உலகத்தில் எந்த மாநிலத்திலும் எந்த நாட்டிலும் பிறக்கின்ற குழந்தை முதல் முதியவர் வரை எல்லா திட்டங்களும் சென்றடையும் வகையில் சிறப்பான பட்ஜெட்டாக இந்த பட்ஜெட் அமைந்திருப்பதாகவும், யாருமே குறையோ கருத்தோ சொல்ல முடியாத அளவிற்கு ஒவ்வொரு குடும்பத்திற்கும் அரசு திட்டங்கள் சென்றுள்ளதாகவும் பெருமிதம் தெரிவித்தார். இந்த நிகழ்ச்சியில் துரிஞ்சாபுரம் ஒன்றிய துணை செயலாளர் அப்பாசாமி, மாவட்ட இலக்கிய அணி அமைப்பாளர் பிரபாகரன், ஒன்றிய செயலாளர்கள் ஆறுமுகம், ராமஜெயம் உட்பட திமுக மாவட்ட, ஒன்றிய, நகர பொறுப்பாளர்கள், தொண்டர்கள், பொதுமக்கள் என ஏராளமானோர் கலந்து கொண்டனர். உலகத்திலே எந்த மாநிலத்திலையும் எந்த நாட்டிலையும் ஒரு மாநில முதலமைச்சர் பிறக்கின்ற குழந்தை முதல் முதியோர் வரைக்கும் எல்லா திட்டமும் சென்றடைகின்ற வகையில் போடப்பட்டிருக்கின்ற பட்ஜெட். யாரும் எதிர்த்து குரல் கொடுக்க முடியாது, ஒரு கருத்து சொல்ல முடியாது. அந்த அளவுக்கு ஒவ்வொரு குடும்பத்திற்கும் அரசனுடைய திட்டங்கள் சென்றடைகின்ற வகையில் திட்டங்களை எல்லாம் இன்னைக்கு செயல்படுத்திருக்காரு. குறிப்பாக சொல்லணும்னா, பிறக்கின்ற குழந்தைக்கும் கருவில் இருக்கின்ற தாய்மார்களுக்கும் நலத்திட்டங்கள், பள்ளி குழந்தைகளுக்கும் திட்டங்கள், கல்லூரி மாணவர்களுக்கும் திட்டங்கள், கல்லூரி ஆண்களுக்கு பெண்களுக்கு திட்டங்கள், குடும்ப தலைவருக்கு திட்டங்கள், தொழில் செய்கிற தொழிலதிபர்களுக்கு திட்டங்கள், வயதான முதியோர்களுக்கு திட்டங்கள், மாற்றுத்திறனாளிக்கும் திட்டங்கள், மூன்றாம் பாலினத்தவருக்கும் திட்டங்கள், எதிர்கட்சிக்கும் சேர்ந்து எல்லாருக்கும் திட்டங்கள் தான். அப்படிப்பட்ட திட்டம் எந்த மாநிலத்திலையும் குறை சொல்ல முடியாது. ஏன்னா நான் ஒவ்வொரு ஆண்டும் ஒரு மாநில பட்ஜெட்டை பல மாநில முதல்வர்கள் எதிர்பார்க்குறாங்கன்னா, அது தமிழ்நாட்டு முதலமைச்சர் நம்ம தளபதியாருடைய பட்ஜெட்டை தான் எதிர்பார்ப்பாங்க. இன்னைக்கு ஒரு போட்ட திட்டங்கள் தான் இன்னைக்கு பல மாநிலங்கள் பின்பற்றுகிறது.